லேக் ஆஃப் ஃபோக்கஸ், ப்ரோக்ராஸ்டினேஷன், செல்ஃப் டவுட், இது எல்லாமே சிம்டம்ஸுங்க. சிம்டம்ஸ் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்குறீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஒரு சின்ன கதைங்க. ஒரு வீட்டில் ஒரு புதுசாக ஒரு கத்தி வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கத்தி உள்ளே வரும்போது ரொம்ப ஜாலியாக என்தூசியாஸ்டிக்காக பளபளன்னு வருது. நான் எல்லாத்தையும் நறுக்கி கொடுக்க போகிறேன், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறேன் அப்படின்னு வருது. காலப்போக்கில் என்ன ஆகுது? அந்த கத்தியை வச்சு பிரெட்டை கட் பண்ணுறாங்க, எக்கு கட் பண்ணுறாங்க, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறாங்க, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணாமல் பல விஷயங்கள் கட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் ஆக 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 அந்த கத்தியும் மங்கிடுது. அந்த கத்தியை ஸ்டோர் பண்ணுற விதமும் பார்த்தீங்கன்னா கரண்டிகளோட சேர்த்துருக்கு, அல்லது ஸ்பூன் ஸ்டாண்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்குது. கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த கத்தி ஐயோ என்னடா நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்மளால ஒழுங்காக ஒன்றுத்தையும் கட் பண்ண முடியலையே, நம்மளை ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டாங்களே, நமக்கு ஒரு மரியாதை இல்லையே இந்த மற்ற கத்திகளோட அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்குது. ஒரு 20 வயசுல பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா பலன்னு கத்தி மாதிரி இருக்காண்டாய்வான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் அதுவே ஒரு ஏர்லி 30ஸ்லையோ மிட் 30ஸ்லையோ ஏர்லி 40s மிட் 40ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது, ஒரு கிளாரிட்டி இருக்காது, என்னமோ சரியில்லையே அப்படின்னு ஒரு வேக்னஸ் இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. போனோம், அந்த விஷயத்தை செஞ்சோம், வெட்டு 1 துண்டு 2 முடிஞ்சிச்சு வந்தோம் இப்படிங்கிறது இருக்காது. ஒரு தனி ஹியூமன் பீயிங்காக நம்ம வாழ்ந்துட்டு இருந்து அப்புறமா ஒரு கல்யாணத்துக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பஸ்தன், ஃபேமிலி பர்சன், கர்வாலா அப்படின்னு பல பேர் இருக்கு இந்தியன் சொசைட்டியில். இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல ஆன் அண்ட் ஆவரேஜ் நம்ம எல்லாருமே குறைஞ்சது 6லேருந்து 8 ரோல்ஸ் பண்றோங்க. ஒரு மேனா இருந்தீங்கன்னா ஃபாதர், ஹஸ்பண்ட், ப்ரொஃபஷனல், சன், இந்த மாதிரி ரோல்ஸ். ஒரு விமனா இருந்தீங்கன்னா மதர், ஒய்ஃப், டாட்டர் இன்லா, டாட்டர், இந்த மாதிரி பல விதமான ரோல்ஸ். எதுக்கு நான் இப்போ ரோல் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ஒரு ரோல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் டிமாண்ட் இருக்கும், ஒரு சைக்கலாஜிக்கல் டிமாண்ட் இருக்கும், ஒரு எனர்ஜி டிமாண்ட் இருக்கும், ஒரு ரிசோர்ஸ் டிமாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்பாவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தையோட இந்த நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். குழந்தைக்கு சில சமயம் கோவமாக இருக்கும், சில சமயம் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் இருக்கணும். இது சைக்கலாஜிக்கல் டிமாண்ட். எனர்ஜி டிமாண்ட், நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது டயர்டாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எனர்ஜி எங்கேருந்தாவது தேடி எடுத்து தான் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போடணும். ஃபைனலி ரிசோர்ஸ் டிமாண்ட், ஒரு ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கோ, ஏதாவது குழந்தை ஆசைப்படுறதுக்கோ, ஒரு ட்ரிப்போ வெக்கேஷனோ கூட்டு போகிறதுக்கோ பணமும் சேர்த்து வைக்கணும். ஒரு ரோலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த 4 விதமான டிமாண்ட்ஸ் சேர்ந்து எல்லா ரோல்ஸ்லையும் இருக்கும். இது கண்டினியூ ஆகும்போது ஒரு நாளில் ஒரு ரோல்லேருந்து வேறு டிமாண்ட் வரும். இந்த டிமாண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம செயல்பட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மோட்லேயே இருக்கும். அடுத்து என்ன வரப்போகுது, நான் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன், இங்கேருந்து என்ன வரப்போகுது, நான் இங்கேருந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே நான் டயர்ட் ஆகிடுவேன், நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன், நான் கொஞ்சம் தூங்குவேன். திருப்பி அடுத்த நாள் காலையில் எழுந்தால் மறுபடியும் வேலை, ரோல்ஸு, ரிலேஷன்ஷிப்ஸு, மறுபடியும் டயர்ட்னஸ்ஸு, தூக்கம், இப்படியே போயிட்டுருக்கோம். அப்போது ஒரு நாளும் நம்மளோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கமிட்மெண்ட் ஃப்ரம் மல்டிபிள் ரோல்ஸ், ஆல்வேஸ் இன் அன் அலர்ட் மோட். அடுத்து என்ன அதை எப்படி பார்க்குறது. 3வது, வெரி டிஸ்ட்ராக்டட் ஆல் த டைம். 4வது, ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ்ட், உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கும். 5வது, எமோஷ்னல் பெயின், ஹர்ட், இந்த மாதிரி விஷயங்களை ப்ராசஸ் பண்ணாமலே வச்சுட்ருக்கோம். அண்ட் 6வது, we are spending in distraction and indulgence. இப்போ இந்த 6 விஷயம் சொன்னேன்னா இதனால நடக்கக்கூடிய இன்னொரு 6 விஷயம் சொல்ல போகிறேன். The real challenges for your distractions, இந்த 6 விஷயம். 1, லாஸ் ஆஃப் செல்ஃப் ஐடென்டிட்டி. நான் யார், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எது செஞ்சால் எனக்கு திருப்தியாக இருக்குது, நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இதை இழந்துடுறோம். 2வது, எனக்கு எது நரிஷிங்காக இருக்குது, என்லைவனிங்காக இருக்குது, என்னைய சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு நான் என்ன கொடுத்தேன்னா அது எனக்கு திருப்பி சில விஷயங்களை கொடுக்குது. 3வது, லேக் ஆஃப் பவுண்டரிஸ் அண்ட் சாய்ஸ் மேக்கிங். இது வேணும், இது வேணாம், இதை கட் பண்ணணும் நம்ம லைஃப்ல இருந்து, இதை நம்ம லைஃப்ல சேர்த்துக்கணும், அந்த சாய்ஸை இழந்துடுறோம். 4வது, லாஸ் ஆஃப் அட்டென்டிவ் ஆக்ஷன். ஒரு விஷயத்தை செய்யும்போது முழுமையாக அதில் கவனத்தை செலுத்தி ஈடுபட்டு அதை செய்யும்போது ஒரு கிடைக்கிற ஒரு திருப்தி இந்த மாதிரி நம்ம வேகமாக செயல்பட்டு இருக்கும்போது நமக்கு கிடைக்காது. 5வது, லாஸ் ஆஃப் எமோஷனல் ப்ராசஸிங். ஒரு விஷயத்தோட நம்ம செயல்பட்டுட்டு திருப்பி வரும்போது நமக்கு ஏதோ ஒன்று நடக்கும், ஒன்று பிடிச்சிருக்கும், ஒன்று பிடிக்காது, ஏதோ ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணும், இல்லை ஏதாவது ஒரு பழைய மெமரியை ட்ரிகர் பண்ணியிருக்கோம். இந்த விஷயங்களை ப்ராசஸ் பண்ணி இதை கழட்டி விட்டுட்டு நிம்மதியாக தூங்க போனோம்னா அடுத்த நாள் காலையில் எனர்ஜி இருக்கும். பெரும்பாலும் இதில் கிடைக்கிற ரெசிடியூ, அந்த கசண்டை நம்ம சுமந்துட்டே போகிறோம். 6வது, ரொம்ப முக்கியமான விஷயங்க, லாஸ் ஆஃப் டெப்த், பர்சனல் growth, செல்ஃப் பிலீஃப் அண்ட் செல்ஃப் எஸ்டீம். இது எல்லாத்தையும் சேர்த்து லாஸ் ஆஃப் பர்சனல் பவர், நம்மளுடைய எபிலிட்டி டு மேக் சாய்ஸ் ஈவன் அண்டர் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ், அதை நம்ம தொலைச்சிடுறோம் நம்ம வாழ்க்கையில் வேகமாக செயல்பட்டுட்டே இருக்கும்போது. திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ரீசன் பிஹைண்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன், கன்ஃபியூஷன், செல்ஃப் டவுட் அண்ட் a lot of other things. சிம்டம்ஸை மட்டுமே நோக்கி நீங்கள் போய் செயல்பட்டு அதை சார்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரூட்டை விட்டுடுவீங்க. உங்கள் பர்சனல் பவரை திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு எங்கெங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற வாய்ஸை மறுபடியும் கேட்கறதுக்கு எப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஸ்லோ டவுன் பண்ணலாம், இதில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் செயல்படும் போது இந்த சிம்டம்ஸ் எல்லாமே மறைஞ்சிடும். உங்களுடைய அடுத்த கட்டம் என்னங்கிறது தெளிவாக ஆரம்பிக்கும்.